அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு 3-4 தினங்களில் ரமலான் மாதம் நம்மை வந்து அடையவிருக்கிறது. இப்பொழுதே ஆங்காங்கே ரமலான் மாதத்தை முன்னிட்டு சஹரு உணவுக்கான ஏற்பாடுகள், ரமலானுடைய சதக்காக்களை நீங்கள் இப்படியெல்லாம் பயன்படுத்துங்கள் என்கிற அறிவிப்புகள், நோன்பு காலத்தை பற்றிய பயானுடைய தலைப்புகள் என்று ஆங்காங்கே விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த ரமலான் மாதம் வருடந்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்ற அமல்களை விட இந்த ரமலான் மாதத்தினுடைய அமல்கள் என்பது நம் அனைவருக்குமே மிகவும் பரிச்சயமானது. ஒரு 4 வயது குழந்தைக்கு கூட ரமலான் மாதம் வந்துவிட்டால் காலையில் எழுந்து நோன்பு வைக்க வேண்டும், பிறகு இஃப்தாரிலே நோன்பை விட வேண்டும், இரவு நேர தொழுகைகளில் என்ற நாம் அனைவருமே ஈடுபட வேண்டும் என்கிற சில தொடர்புகள் இயல்பாகவே நம்முடைய சூழலில் அது இருக்கின்றன. ஆனால் இந்த ரமலானுடைய உண்மையான நோக்கத்தை இந்த முஸ்லிம் சமுதாயம் பெறுகிறதா என்றால் இல்லை. ரமலான் மாதத்தில் நிரம்பி வழிகிற பள்ளிவாசல்கள் ஈது பெருநாள் தொழுகை என்று நிரம்புவதில்லை. ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல்களில் ஈடுபட்டு நிறைய அமல்களில் செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதன் பிறகு அந்த அமல்களை எல்லாம் செய்வது இல்லை. பண்புகளாக, குணங்களாக, நம்முடைய கேரக்டர்களாக நிறைய பண்புகளை, நல்ல பண்புகளை நாம் செய்ய வேண்டும், அவற்றை செய்வதும் இல்லை. தவிர்க்க வேண்டிய பண்புகள் இருக்கின்றன, அவற்றை நாம் தவிர்ப்பதும் இல்லை. அப்படியானால் இந்த ரமலான் மாதத்தினுடைய அறுவடையை நாம் பெற்றிருக்கிறோமா என்றால் இப்பொழுதும் கூட இல்லை. பொதுவாக ரமலான் மாதம் என்றால் முஸ்லிம்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? நோன்புண்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னு வைங்களே, இப்ப நம்ம சமூகத்துல ஒரு 70-80 வயது நிரம்பிய ஒரு இடத்துல சென்று நோன்புண்டா என்னன்னு கேட்டா அவர் என்னது நம்ம பதில் சொல்லுவாரு? நோன்புக்கான சட்ட திட்டங்களை சொல்லுவார். நோன்புனா என்னன்னு சொல்ல மாட்டார். நோன்புக்கான சட்ட திட்டங்கள் என்ன? காலையில இரவு முடிவதற்குள் சாப்பிட்டு விட வேண்டும், ஃபஜ்ர் வந்துட்டா சாப்பிடறதை நிறுத்திக்கணும், மீண்டும் சாயங்காலம் மக்ரிபுல சாப்பிட வேண்டும், இடைப்பட்ட நேரங்கள்ல தண்ணீர் குடிக்க கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது என்கிற சட்ட திட்டங்களை சொல்லுவார். நோன்பு ஏன், நோன்புனா என்ன என்கிற கேள்விக்கு நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு விடை தெரியாமல் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த ரமலானை பொறுத்தவரை சில நினைவூட்டல்களை இந்த பயானின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லுகிற போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் உங்களுக்கு ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தில் இந்த திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனால் தான் நமக்கு ரமலான் மாதத்தை அல்லாஹ் நோன்புக்காக தேர்வு செய்திருக்கிறான். ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர, உங்கள யாரு அந்த மாதத்தை அடைகிறீர்களோ ஃபல்யஸும்ஹு, நீங்கள் நோன்பு வையுங்கள். அப்படியானால் முதல்ல நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? பெரும்பாலான முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருப்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரிசாலத், தன்னுடைய தூதுத்துவத்தை எப்பொழுது மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ 40வது வயதுல, அதன் பிறகுதான் ரமலான் என்கிற ஒரு மாதமே வந்திருக்கிறது என்று நம்ம பெரும்பாலான பேர் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படித்தானே? உங்களை இருக்கிற யாராவது கேள்வி கேட்டோம்னு வைங்களே, ரமலான் மாதம் எப்பொழுதுல இருந்து நம்முடைய பழக்கத்துல இருக்கு, நோன்பு வைக்கிறது கிடையாது. நான் கேட்கிற கேள்வி, ரமலான் மாதம் எப்பொழுதிலிருந்து பழக்கத்துல இருக்குதுன்னு கேட்டோம்னா, அது ரசூலுல்லாஹ் 40 வயசுல தூதுத்துவத்தை சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வை வணங்கணும்னு சொன்னாங்கல்ல, அந்த 40வது வயசுல எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதன் பிறகுதான் ரமலான் என்கிற ஒரு மாதமே முஸ்லிம்களிடத்துல வந்திருக்கிறது என்று எல்லா பெரும்பாலான பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாகவே அரபு மக்களிடத்துல ஏராளமான 12 மாதங்கள் இருந்து வந்ததல்லவா? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர்,
ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் உஹ்ரா, ரஜபு, ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். இந்த 12 மாதங்களுமே அரபு மக்களிடத்துல 1000 ஆண்டு காலங்களாக இருந்து வந்தன. ரமலானும் இருந்தது. ரமலான் ரசூலுல்லாஹ் ஒன்னும் புதுசா கண்டுபிடிச்சு சொன்னதெல்லாம் கிடையாது. அரபு மக்களிடத்துல ரமலானும் இருந்தது, துல் ஹஜ்ஜும் இருந்தது, துல் கஅதா இருந்தது, ரஜப் இருந்தது, ஷாபான் இருந்தது, எல்லா மாதங்களும் இருந்தது. அப்படி இருக்கிற 12 மாசங்கள்ல ஏன் ரமலான மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா ஏன் தெரியுமா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி, உங்கள ரமலான் மாதம் எத்தகையதென்றால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் என்பது முதலாக அருளப்பட்டது அந்த ரமலானுடைய மாதத்துல தான். அதனால ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படியானால் முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? இருக்கக்கூடிய அரபு மாதங்கள் 12ல ஏன் ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறீங்க? ஏன் ஒரு முஹர்ரம்ல வைக்க வேண்டியதானே? ஏன் ரஜபுல வைக்க வேண்டியதானே? ஏன் சஃபர்ல வைக்க வேண்டியதானே? துல் கஅதாவுல வைக்க வேண்டியது தானே? ஏன் ரமலான் என்று உங்களிடத்துல கேள்விகள் கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். ஏன் தெரியுமா? அது இந்த ரமலான் மாசத்துலதான் ஆண்டாண்டு காலங்களாக 1000 ஆண்டு காலங்களாக அரபு மக்கள் பின்பற்றி வந்தார்கள். இந்த மாசத்தை ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ரமலான் இருந்தது. இஸ்லாத்தை எடுத்து சொல்லாத பொழுதும் ரமலான் இருந்தது. அப்துல் முத்தலீப் சின்ன பிள்ளையா இருந்தப்போ கூட ரமலான் இருந்தது. அப்படியானால் இந்த ரமலான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா அந்த ரமலானுடைய கடைசி 10ல ஏதோ ஒரு இரவுல ஹிராவுடைய குகையில ரசூலுல்லாஹ் போய் உட்கார்றாங்க. முதலாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு வசனம் இறங்குச்சு இல்லையா? அது எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். என்ன நேரம்? இரவு நேரம். அந்த இரவு எங்கே இருக்கிறது? கடைசி 10ல ஏதோ ஒரு ஒற்றைப்படையான இரவுல இருக்கிறது. ஆகவே அந்த மாதம் ரமலானாக வந்து விட்டதனால் அல்லாஹ் ரமலானை தேர்ந்தெடுத்தான். முதல்ல இது நமக்கு தெரியணும். நிறைய பேர் என்ன விளங்கி இருக்கிறோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ரமலானா கண்டுபிடிச்சாங்க. அப்படியெல்லாம் இல்ல. அது ஏற்கனவே இருந்து வந்த மாதம். தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னா குர்ஆன் அருளப்பட்டதற்காக. சரியா? இது ஒரு புறம். இரண்டாவது என்ன தெரியுமா? இந்த ரமலான்ல அல்லாஹ் ஏன் நோன்பை பிடிக்க சொல்லுகிறான்? நோன்பு என்றால் என்ன? இப்ப அதான் கேள்வி. நோன்புண்டா என்ன? நான் முன்னாடியே சொன்னேன், நோன்புங்கிற கேள்விக்கு நம்ம பதில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? சட்டத்திட்டத்தை சொல்லுவோம். நோன்புனா என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம கமா குதிப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அவ்வளவுதான். ஒட்டுமொத்த குர்ஆன்ல நோன்புண்டா என்னங்கிறதுக்கான ஒரு பதில் தருகிற வசனம் இந்த வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. யா அய்யுஹன்னாஸ்னு அல்லாஹ் கூப்பிடல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே. குதிப அலைக்குமுஸ் ஸியாம கமா குதிப அல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி நிறைய சமுதாயங்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா? அந்த சமுதாயத்துக்கெல்லாம் எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சரி, பற்றுச்சு இல்ல? இதனால எனக்கு என்ன பிரதிபலன் என்றால் ஒற்றை வரிதான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஒட்டுமொத்த நோன்புனா என்ன தெரியுமா? பசிச்சு கிடக்கிறது, தாகிச்சு கிடக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி அதெல்லாம் கிடையாது. நோன்பு நாள் எனக்கு என்ன கிடைக்கும் என்றால் மறுமையில நிறைய கிடைக்கும், அது வேற. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இங்க இருக்கிறதுல எல்லோருக்குமே நோன்பை பற்றி தெரியும். நான் 25 வருஷமா நோன்பு வச்சுக்கிட்டு வரேன். என் புள்ள 2வது படிக்கிறான், நோன்பு வைக்கிறான். நான் 75 வயசாச்சு, இப்போ நோன்பு வைக்கிறேன். 90 வயசாச்சு, நோன்பு வைக்கிறேன். வைங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா? நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக மாறுவீர்கள்னு. நம்மில் எவ்வளவு பேர் இறையச்சம் உள்ள மக்களாக மாறி இருக்கிறோம்? அதான் கேள்வி. நோன்பு வச்சா நீங்க இறையச்சம் பெறுவீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா நோன்பு வைக்கிறோம்ல, இவ்வளவு நாளா, இவ்வளவு வருஷமா நோன்பு வைக்கிறோம்ல, இறையச்சம் உள்ள மக்களா, மனிதனாக இறையச்சம் உள்ள மக்களாக நாம் மாறி இருக்கிறோமா என்றால் இல்லை. ஃபஜ்ர் இல்லை, மற்ற தொழுகைகள் இல்லை, புறம் பேசுறத நிப்பாட்டல, வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல நேர்மை இல்லை, நம்முடைய பாலியல் ரீதியிலான நடவடிக்கைகள்ல நமக்கு நேர்மை இல்லை, பேச்சுக்கள்ல நேர்மை இல்லை, ஒழுக்கங்கள்ல நேர்மை இல்லை. ஆனால் நான் நோன்பு வைத்திருக்கிறேன். எப்படி? இது எப்படி நோன்பாகும்? அல்லாஹ்
ஏமாத்துறவன் கிடையாது. நோன்பு வையி, நீ இரையச்சம் உள்ள மக்களா மாறுவன்னு சொல்றான். நாமளும் நோன்பு வைக்கிறோம், எவ்வளவோ பசி, எதையுமே சாப்பிடல, வீட்டுல தனியா இருக்கிறோம், போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதாவது எடுத்து சாப்பிட்டா யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறோம். ஏன்? நான் நோன்பு வச்சிருக்கிறேன். ரொம்ப தாகம், யாருக்கும் தெரியாது, நான் எடுத்து குடிச்சேன்னா. ஆனா நான் குடிக்கல, ஏன்? நான் நோன்பு வச்சிருக்கிறேன். இவ்வளவு கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற, நோன்பை சுமந்து கொண்டிருக்கிற நாம், அந்த நோன்புனால நீ இரையச்சம் உள்ள மனிதனாக நீ மாறுவாயின்னு அல்லாஹ் சொன்னால, அதை மட்டும் கோட்டை விட்டுட்டோமே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம வச்சது நோன்பு இல்ல. எனது வச்சது நோன்பு இல்லையா? என்னங்க சொல்றீங்க? நீங்க ஹதீசுகளை புரட்டி பாருங்களேன். ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கென்று எந்த சிறப்பும் இல்லை. தனி சிறப்பு எதுவுமே கிடையாது. ஒன்று இருக்கிறது என்ன இருக்குது? யார் ரமலான் மாதத்துல நம்பிக்கை கொண்டு யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இந்த ஹதீஸை நல்லா ஞாபகம் வைங்க. இது ஒண்ணுதான் ரமலான் மாசத்துல செய்யக்கூடிய இபாதத்துகளுக்குன்னு சொன்ன சிறப்பு, வேற எதுவுமே கிடையாது. ரமலான் மாசம் வந்துச்சு, நம்பிக்கை கொண்டாச்சு, நல்ல நின்று வணங்குகிறோம் இரவுல. யார் ரமலான் மாதத்துல நம்பிக்கை கொண்டு நின்று வணங்குவாரோ இரவில், அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இதை தவிர நீங்கள் மற்ற நாட்கள்ல என்ன சுபுகு தொழுதா நன்மையோ அதே நன்மை தான் ரமலான்லையும். நீங்க மற்ற மாதங்கள்ல லுகர் தொழுதா என்ன நன்மையோ அதே நன்மை தான் ரமலான்லையும். நீங்க மற்ற மாதங்கள்ல என்ன திக்ரு ஓதி நன்மை அடைகிறீர்களோ அதே நன்மை தான் ரமலானிலும். திருமறை குர்ஆனை ஒரு எழுத்துக்கு ஓதினால் இந்த நன்மையா, அதுதான் ரமலானிலும். உம்ரா செஞ்சா ஹஜ் செஞ்ச நன்மை, ஒற்றைப்படையோட நம்பிக்கை கொண்டு நின்று வணங்கினோம்னா முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதை தாண்டி ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கென்று எந்தவித சிறப்பும் இல்லை. ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க ஹதீஸ்ல? எல்லா நன்மைகளுக்குமே 1 இருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை இருக்குல்ல. ஒரு அமலை செய்யறோம், 1 மடங்குல இருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ்க்கு நன்மையை கொடுப்பான். 1 மடங்கு எவ்வளவு நமக்கு தெரியாது. ஒரு தொழுதாச்சு, 1 மடங்குல இருந்து 700 மடங்கு வரைக்கும் ஏதோ ஒண்ணு அல்லாஹ் எனக்கு கொடுத்திருப்பான். நோன்பு என்பது எனக்குரியது. நீ நோன்பு வச்சா எவ்வளவு நன்மைன்னு அல்லாஹ் வரையறுக்கவே இல்லை. அதற்கான கூலியை நான் மறுமை நாளில் தருவேன் அல்லாஹ் சொல்லுவது. அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்படியானால் நோன்பு மாதத்துல வேற எந்த அமல்களுக்குமே எந்த சிறப்பும் கிடையாது. நின்று வணங்கினா முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது, லைலத்துல் கத்ர் நின்று வணங்கினா முன்பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் இந்த நோன்பு, ஏன் இவ்வளவு கஷ்டம் என்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் நோன்பு வைத்துக் கொண்டு பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விடவில்லையோ அவர் பசித்திருந்தும் பிரயோஜனம் இல்லை, தாகிச்சிருந்தும் பிரயோஜனம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லுவது. நோன்பு என்பது பாவங்களிலிருந்து உங்களை காக்கிற கேடயம், ரசூலுல்லாஹ் சொன்னது. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன உணர்த்துது தெரியுமா? ரமலான் என்பது நம்முடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்கான ஒரு மாதம். யாரு நோன்பு வச்சுக்கிட்டு பொய்யான பேச்சையும் நடவடிக்கையும் விடவில்லையோ அவர் பசிச்சிருந்தும் தாகிச்சிருந்தும் எந்த பிரயோஜனம் இல்லை. நாங்கள் ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ சாதாரண நாள், இன்னைக்கு யார் நம்ம நோன்பு வைக்கல, ஒரு பொய்யை பேசிட்டோன்னு வைங்க, அதை ஒரு பாவமாக அல்லாஹ் பதிவு செய்வான். ஒரு விபச்சாரம் பண்ணியாச்சு, ஒரு பாவமாக அல்லாஹ் பதிவு செய்வான். ஒருத்தர் வட்டி வாங்குறாரு, பாவமா அல்லாஹ் பதிவு செய்வான். இந்த பாவத்தை எல்லாம் ஒருத்தர் நோன்பு வச்சுக்கிட்டு செய்யறாருன்னு வைங்க, நோன்பு வச்சிருக்கிறாரு, திடீர்னு கோவத்துல ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டாருன்னு வைங்களே, என்ன அர்த்தம் தெரியுமா? இவர் நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசுறத நிப்பாட்டவில்லை என்றால் அவர் பசித்திருந்தும் தாகிச்சிருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா நோன்பு இல்லைன்னு அர்த்தம். நோன்பு வச்சிருக்கிறாரு, மற்ற நாட்களை போலவே தொழுகையை விடுறாரு, இவர் பசிச்சிருந்தும் தாகிச்சிருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நோன்பு வச்சிருக்கிறாரு, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, எதுக்கு எடுத்தாலும் தன்னுடைய பண்புகளை மாத்திக்கல, நற்பண்புகளை உள்ளரையே வாங்கல, தீய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா இவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நோன்பு வைத்து விட்டால் சகர் உணவை சாப்பிட்டு முடிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிச்சுட்டோமா, டக்குனு கோவம் வருதா, நிப்பாட்டு. இது மத்த நாள் கிடையாது. நோன்பு வச்சிருக்கிறோம், கோவப்பட்ட அவசரத்துல வார்த்தையை விட்டுட்டோம்னா நோன்பு காலியா போயிரும்.
நோன்பு வச்சிருக்கிறோம், ஒருத்தரை பத்தி புறம் பேச வேணாம், பேசிட்டோம்னா நோன்பு காலியா போயிரும். நோன்பு வச்சிருக்கிறோம், படாரு ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஆளை திட்டிட்டோம், வேண்டாம் நோன்பு காலியாயிரும்னு ஒவ்வொரு செயலையுமே பார்த்து 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 செய்கிறோம். இப்படி நீங்க ஒரு 30 நாள் பிராக்டிஸ் பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எடுத்த அந்த பிராக்டிஸ் அடுத்த ஒரு 4-5 மாசத்துக்கு தாங்கும். நோம்புல பொய் பேசல, நோம்புல புறம் பேசல, நோம்புல கெட்ட வார்த்தை பேசல, நோம்புல தொழுகையை விடல, நோம்புல அந்த அமலை செஞ்சோம், நோம்புல இந்த தவற செய்யலன்னு அந்த எடுத்த அந்த பழக்க வழக்கம் 4-5 மாதங்களுக்கு அப்படியே நிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா 4-5 மாசம் கழிச்சு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா தேயும். ஒவ்வொரு கெட்ட பழக்கமா திருப்பியும் உள்ள வரும். நல்ல அமல்களை ஃபுல்லா கைவிடுவோம். அதுல ஒரு 4-5 மாசம் போவோம், திரும்பி அடுத்த ரமலான் வந்துடும், திரும்பி கரெக்டா ஸ்ட்ராங்கா இரு. இப்ப தெரியுதா இதுக்கு நோன்பு? நம்மை நாம் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ரீசார்ஜ் மந்த் தான் ரமலான். நம்மளை பட்னியா போட்டு சாகடிக்கிறதுலயோ தாகத்துல போட்டு தவிக்க விடுறதுலயோ அல்லாஹ் விரும்பல. இவனை வாழ்வியல் ரீதியாக முறைப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன பண்றது? நோம்புண்டு ஒன்ன கொடுத்து இதுல பட்னியாவும் கடை தாகிச்சும் கடை, உன்னுடைய வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையுமே நீ சரியான முறையில பார்த்து பேணு. அப்படி பேணி நடந்தால் இறைச்சம் உள்ள மனிதனாக ஒரு மனிதன் மாறுவான். ஜும்மா நாங்கள ரசூலுல்லாஹ் பாவத்திலிருந்து காக்கிற ஒரு கேடயம் நாங்கள்ல, நம்முடைய நோன்பு ஒரு பாவத்திலிருந்து காக்கிற கேடயமாக இருக்கிறதா? என்னப்பா நோன்பு வச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பள்ளிவாசல்ல, இவனுக்கு கேடயமா அந்த நோன்பு இல்ல. என்னப்பா நோன்பு வச்சுக்கிட்டு இப்படி தொழுகையை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, சகருக்கு வரீங்க, சாப்பிடுறீங்க, கிளம்பிடுறீங்க, ஏன்னா நோன்புல இப்படி தொழுகையை விடுறீங்களே, தொழுகையை விடக்கூடிய பாவத்தை காக்கிற கேடயமாக அவருடைய நோன்பு இல்லை. என்னப்பா நோன்பு வச்சிருக்கிற வியாபாரத்துல சுத்தபத்தமா இல்ல, எப்போதும் போலவே பொய் பேசுற, எப்போதும் போலவே குறைய மறைச்சு அப்படியே வியாபாரம் பண்ற, என்னப்பா நோன்பு வச்சிருக்க இல்ல, அந்த பாவத்தை காக்குகிற கேடயமாக இவனுக்கு நோன்பு இல்லை என்றால் எதற்கு தான் நோன்பு? சீர்தூக்கி பார்க்கிறோம்ல, வருஷம் நோன்பு வைக்கிறோம், நம்முடைய உள்ளத்தோட ரொம்ப தொடர்பு கொண்ட ஒரு நோன்பு இது. எல்லாருக்கும் தெரியும் நோன்புடா என்னன்னு. ஆனால் நோன்பினுடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்வியலை மேம்படுத்துவது. இப்படி நம்ம யாராவது இருக்கிறோமா? யாரும் இல்லை. இன்னொன்னு என்ன தெரியுமா? நோன்பு என்று வந்துவிட்டால் நோன்பில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு இல்லையா, அந்த அமல்களை மற்ற மாதங்களிலும் செய்ய வேண்டும். இங்க கான்செப்ட் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆமனு அமிலு சாலிகாத் என்று குறிப்பிடுகிறான். ஆமனுனா என்ன? நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வை நம்புறது, மலக்குகளை நம்புறது, வேதம் எல்லாமே ஓகே. இதுல எல்லாரும் நம்ம கரெக்டா இருக்கிறோம். ஆமனுல அமிலு சாலிகாத் எங்க? நல்ல அமல்கள் எங்கே? நல்ல அமல்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அமல்களே யாரிடத்திலுமே இல்லாமல் இருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிகாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா, இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிகாத், யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ, உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் படைப்பினங்களிலேயே மிக்க மேலானவர்கள். யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவங்க அல்லாஹ் சொல்லல, நம்பிக்கை கொண்டா பத்தாது, நம்பிக்கை கொண்டாச்சு, கொண்டு முடிச்சு எங்கே அமல்கள் எங்கே? ஒரு ஃபஜ்ருக்கு முன்னாடி காலையில ஓதக்கூடிய அதுக்காரிகள் எங்கே? நான் திருமறை குர்ஆனை வருஷத்துக்கு ஒரு 3 தடவை ஓதி முடிச்சிருவேங்கிற அமல் எங்க? சுன்னத்தான தொழுகைகள் எங்கே? சுன்னத்தான துஆக்கள் எங்கே? இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய துஆக்கள் எங்கே? தௌபா எங்க? இஸ்திக்பார் எங்க? எதுவும் இல்ல. ரமலான் மாசத்துல நீங்க பாருங்க, ரமலான் மாசத்துல கூட எந்த ஒரு சுன்னத்தான ஒரு துஆக்களை ஓதுறதுல கூட நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. யாரு காலையிலையும் இரவுலையும் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனின்ற சஜீதுல் இஸ்திக்பார ஓதுறாங்களோ, அவர் கால பகல்லையோ இரவுலையோ மரணிச்சா சொர்க்கவாசினாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு எத்தனை பேர் ஓதணும்? ஏன் இந்த நோன்பு நம்மள பழக்கல? சுபுடைய முன்சுனத்துல எத்தனை பேர் பேணுதலாக இருக்கிறோம்? சாப்பிட்டு முடிச்சோட ஒரு துவா எங்க? பாத்ரூம் போறப்ப ஒரு துவா எங்க? வெளியில வரப்ப ஒரு துவா எங்க? தூங்குறப்ப ஒரு துவா என்ன? தூக்கத்துல விழிப்பு வந்தா ஒரு துவா எங்க? இஸ்திக்பார், தௌபா எதுவுமே இல்லையே. அப்ப ஆமாங்க நான் அல்லாஹ்வை நம்புறேன், வேதங்களை நம்புறேன், மலக்க நம்புறேன், எல்லாத்தையும் நம்புறேன், ஓகே. அமிலு சாலிகாத் எங்கப்பா? ஏன் இந்த நோம்புடைய பழக்கல? அமிலு சாலிகாத்துக்கு ஏன் பழக்கல? இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? எங்க பார்த்தாலும் சகருடைய அந்த விளம்பரங்கள், ஏராளமான உணவு பதார்த்தங்கள் இன்னைக்கு வந்துருச்சு. சகருக்குன்னு ஏராளமான உணவு பதார்த்தங்கள்.
இஃப்தாருக்குன்னு ஏராளமான உணவு பதார்த்தங்கள். ஓகே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இட்லி கிடைக்கிறது கஷ்டம். இட்லிங்கிறது யாராவது விருந்தாளிய வந்தாதான் இட்லி கிடைக்கும் அவங்க வீட்டுல. இன்னைக்கு அப்படி இல்லை. உணவுல ஏராளமான பரக்கத்துகளை அல்லாஹ் செஞ்சிட்டான். ஆனால் ரமலான் என்பது இதற்காக மட்டுமல்ல. சகர நல்லா சாப்பிட வேண்டியதா, இஃப்தார் நல்லா சாப்பிட வேண்டியதா, எல்லாம் சரிதான். ஆனால் அமிலு சாலிகாத்து, ரமலான்ல கூட ஒரு ஜமாத்தோட சேர்ந்து ஒரு தொழுகை இல்லை. ரமலான்ல கூட ஒரு சின்ன சின்ன திக்ருகள்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் 100 தடவை ஓதுனா அவருக்கு என்ன நன்மை? 100 பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான், அல்லது 100 நன்மைகளை அல்லாஹ் எழுதுறான். சுப்ஹானல்லாஹ் அபிகம்திக 100 தடவை ஓதுனா என்ன நன்மை? அது இஸ்திக்ஃபார ஒரு நாளைக்கு 100 தடவை செஞ்சா என்ன நன்மை? கடல் நுரை அளவு பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன நன்மை? எல்லாம் கொட்டி கிடக்குது ஹதீஸ்ல. யாரும் எதையுமே என்ன என்னுடைய நோம்புக்கும் ரமலான் அல்லாத மற்ற மாசங்களும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உங்களை ஒரு கேள்வி கேளுங்க இறுதியாக. என்னிடத்துல நீங்க ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டு பாருங்க. என்னிடத்துல ரமலானுக்கும் ரமலான் அல்லாத மற்ற மாசத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன? உங்களிடத்துல எல்லாத்தையும் ஒரு 5 இதற்கும் பேசிக்கா என்ன தெரியுமா? சாப்பிடாம இருக்கிறது, இது உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும். தண்ணி குடிக்காம இருக்கிறது உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும். மற்ற நாட்கள்ல இரவு தொழுகை தொழுவ மாட்டோம், ரமலான்ல தொழுவோம் ஓரளவுக்கு. சரி, அதுவும் நிறைய பேர் பொடுபோக்கு. சரி, இரவு நேர தொழுகை 3 ஆச்சா? 4வது என்னப்பா? சரி, ரமலானா இருக்குது, கொஞ்சம் சுண்ணத்தெல்லாம் தொழுவோம் அப்படின்னு ஏதோ கொஞ்சம் வரும். சரியா? இதை தாண்டி வேற என்ன வேறுபாடு? கெட்ட வார்த்தை பேசுறத நிப்பாட்டிட்டோமா? இவ்வளவு வருஷம் நோன்பு வைக்கிறோம்ல, கெட்ட வார்த்தை பேசுறத நிப்பாட்டிட்டோமா? இவ்வளவு வருஷம் நோன்பு வைக்கிறோம்ல, குர்ஆனை டெய்லி ஓதுறதுக்கு பழகிட்டோமா? இவ்வளவு வருஷம் நோன்பு வைக்கிறோம்ல, காலையில ஓதக்கூடிய திக்ரு இஸ்திக்ஃபார் தௌபா, என்னோட இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருன்னு தௌபா செய்யறதுக்கு பழகிட்டோமா? இல்லையே, எந்த மாற்றமுமே வரமாட்டேங்குது. அப்படின்னா நோம்புடா என்ன? நான் அல்லக்கும் தத்தக்கூன்னு அல்லாஹ் சொன்னான்ல, தத்தக்கூனா இல்லையே, இங்க யாரும் மாறலையே. அப்படியானால் நோம்புல நாம நிறைய ஓட்ட விட்டுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா காலை சகரு, சாயங்காலம் இஃப்தார், அவ்வளவுதான். வேற எந்த சேஞ்சும் என்கிட்ட கிடையாது. அப்படின்னா வேஸ்ட், நோம்பே வேஸ்ட். நோன்பு என்பது அதன் அல்ல, அப்படி அல்ல. இன்னும் 4 நாட்கள் நியத் வைங்க, தயாராகுங்க. தபூக்கு போர்ல அந்த 3 சஹாபாக்கள் போய் கலந்துகள் இல்லையா? அவங்க தயாராகாமே இருந்ததுனால அல்லாஹ் அவங்கள போகாமலே ஆக்கிட்டான். அந்த மாதிரி ரமலான் இன்னும் 4 நாட்களா மைண்ட செட் பண்ணி தயாராகுங்க. இந்த ரமலான் 2026 வரக்கூடிய இந்த ரமலான் என்னிடமிருந்து சில தீய பழக்கங்களை நீக்கக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும். சில அமல்களை என்னுடைய வாழ்வில் தினந்தோறும் சேர்க்கக்கூடிய மாசமாக இருக்க வேண்டும். என்னங்க அவர் இப்ப அந்த கெட்ட வார்த்தை பேசுறது இல்லையா? ஆமாங்க, ரமலான்ல நோன்பு வச்சாரு, மனுஷன் அதுல இருந்து விட்டுட்டாருங்க. அதுதான் தத்தக்கூன். முன்னாடி தொழுவே வர மாட்டாரு, இப்ப ரமலான்ல இருந்து கரெக்டா வராருங்க, அதான் தத்தக்கூன். முன்னாடி கொஞ்சம் வியாபாரத்தை கொஞ்சம் நிறைய பொய் பேசுவாருங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அந்த பாய் ஏன் நோன்பு வச்சாரு, அதுதான் லஅல்லக்கும் தத்தக்கூன். இப்படி யாராவது நம்மள சொல்ல முடியுமா? எங்கப்பா நோம்புல வந்தாரு இப்ப காணா, என்னப்பா நோம்புல அப்படி இருந்தா இப்ப காணா, என்னப்பா நோம்புல உழுது தொழுதா இப்ப காணா, என்னப்பா நோம்புல அதை செஞ்சா இப்ப காணா. இதைத்தான் வருதே தவிர நோம்புல செஞ்சியே கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டே வர, நோம்புல இருந்து கரெக்டா இருக்கிறாரு, நோம்புல இருந்து அவருடைய பண்பே மாறி போச்சு என்று நாம் நம்மை கணக்கு போட்டால்தான் அதுல அல்லக்கும் தத்தக்கும். எனவே நோன்பை மறுபரிசீலனை பண்ணுங்க. சாப்பாடாம இருக்கிறதும் தாகமா இருக்கிறதும் நோன்பு அல்ல, நம்மை நாம் மாற்ற வேண்டும். எனவே இந்த நினைவூட்டல்களை இந்த ரமலானுக்காக என்ன பண்ணணும்? நம்ம தயார் பண்ணிக்கணும். ஒன்று, இறையச்ச ரீதியாக மாற வேண்டும். 2வது என்ன? நிறைய அமல்களில் ஈடுபட வேண்டும், தௌபா உள்பட.